அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வேஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பெல் பீம் கான்கிரீட் பண்ணியிருந்தோம். அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் அந்த பெல் பீம்ல பார்த்தீங்கன்னா, சம் ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்திருக்குது. அதையும் நம்ம இதில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பெல் பீம் கான்கிரீட்டோட அவுட்புட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நாங்க யூஸ் பண்ண போர்டு பார்த்தீங்கன்னா, வுட்டன் போர்டு. அதில வந்து டிசைன் வந்து எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் சிம்பல் மாரி வந்திருக்கும். ஸோ அந்த டிசைனில் வச்சு நம்ம கான்கிரீட் போட்டனால என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த போர்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பாருங்க, அந்த பெல் பீம் கான்கிரீட் எல்லாமே எக்ஸ்எக்ஸ்எக்ஸா வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நம்ம பூச்சு வேலை பண்ணும்போது அதை நம்ம கொத்த தேவையில்லை. அந்த இன்னரும் அவுட்டர் சைட்லையும் உளி சுத்தியில வச்சு கொத்தி பூசணும்னு அவசியம் கிடையாது. இதில் டேரெக்டாகவே பூச்சி வேலை பண்ணலாம். ஸோ நல்லா பூச்சி வேலை நடக்கும் இதில். இது வந்து நம்ம ரெக்கமெண்டட் மெத்தட். வாங்க இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை பார்க்கலாம். அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு பெல்ட் பீம் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்குது. பட் இதுக்கு மேலே வந்து நமக்கு செவுரு வந்து வரப்போகிறது கிடையாது. ஒரு 3 அடிக்கு மட்டும் தான் செவுரு வரப்போகுது. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது நமக்கு. இதுக்கு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, கட்டும்போதே அந்த பலகை வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லைனா அந்த கான்கிரீட்டை ட்ராலியில் எடுத்து கொண்டு வரும்போது அதை புஷ் பண்ணி சாய்ச்சிருந்துருக்கலாம். நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது அதிகமாக யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லீக் ஆகி வெளியே போயிடும் அந்த வுட்டன் பேனல் சைடில். ஸோ வைப்ரேட்டர் வந்து அதிக டைம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக யூஸ் பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம பெல்ட் பீமோட அவுட்புட் பார்த்தோம். அதில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸுடன் சந்திப்போம்.